ஆனா கொலுசு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஊர்ல வளர்ந்ததுனால சின்ன வயசுல இருந்து கொலுசு போட்டுட்டு தான் எங்க போனாலும் போவோம். சப்போஸ் ஒரு ஜீன்ஸ் போட்டா கூட கொலுசு போட்டிருக்கேன் நானு. ஸோ ஐ திங்க் கொலுசு இஸ் சம்திங் தட் ஐ செரிஷ் ஃபார் எவர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ்வளோவா நான் போடவே மாட்டேன்னா, ஆனா டைமண்ட்ஸ் பிடிக்கும். டைமண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதுல டைமண்ட்ஸ் ஐ ரியலி லவ். வாங்கி தரீங்களா? வாங்கி தாங்க போட்டுக்கிறேன். சார்பட்டா 1 எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அதை விட பெஸ்டா தானே இருக்கும். ஓடிடில ரிலீஸ் ஆச்சு சார்பட்டா. கண்டிப்பா 2 ஒரு தியேட்டர் ரிலீஸ்னால ஐ திங்க் இட் பி இன்னுமே செமையா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அட்வைஸ் பண்ற அளவுக்கு நானே சேர்க்கல. ஸோ ஐ வுட் சே எப்படி சொல்றது, எல்லாருமே ஒரு சேவிங்ன்றது பண்ணி தானே ஆகணும். அது வந்து கோல்ட் ஃபார்ம்ல பண்ணா ஐ திங்க் அது அப்ரிஷியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோல்ட் வந்து ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சான்ஸ் வந்தா நல்ல கதைகள் வந்து பண்ணுவேன் நான். அது நடிக்கிறது தானே நம்ம வேலை. வெப் சீரிஸ்னாலும் சரி, படம்னாலும் சரி, ஐ வில் டு. விமர்சனத்தை விட்டுட்டு படத்துக்கு அவார்டு கிடைச்சுன்னு சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். நம்ம எங்க இருக்கோம் இப்போ? இல்ல 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 நம்ம ஸ்டோர் ஓபனிங் அதை பத்தின கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். மத்த விஷயங்கள்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கங்க. படம் பார்த்துட்டேன். அதுக்கும் வந்து திறக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. என்ன முன்னாடியே கூப்பிட்டாங்க திறக்கிறதுக்கு. நேத்து படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்த்துட்டேன். ஓகே, சோ ஆமா சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேக்குறீங்க. ஸ்வேதா மேம் தான் வந்து லீட் பண்ண போறாங்க. சோ எஸ் ஸ்வேதா மேம், give you we want you to மேம் நீங்களும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Creation and affordability, and this is what we want. You know, it has to be like jewelry for, I mean, for a daily wear and luxury for all. எல்லோரும் போடணும், எல்லோரும் அணியணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஏன்னா முதல்ல வந்து 18 கேரட் சொல்லும் போதே உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ரெண்டாவது மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி, இடம் கம்மியாக இருக்கக்கூடிய ரொம்ப டிசைனாக ஒரு இம்போர்ட்டட் ஜுவல்லரி எது மாதிரி ஒரு டிசைன் வருமோ அது மாதிரியான ஒரு டிசைன் அதை கிரியேட் பண்ணி அதே வந்து ரோஸ் கோல்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன வைரங்கள், அதனால் உங்களுக்கு பெரிய செலவுலாம் இல்லை. ஆரம்ப விலையே 6499 ரூபாய் ஒரு பொருளுடைய விலை. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விலையில இது இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்களிடையே பிரபலமாக வரும்ன்றது எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அதை வந்துட்டு இவங்க நல்ல கைராசி, இவங்க வேற கடை திறந்துருக்கிறதுனால இன்னும் நல்லாவே இருக்கும்ன்றது எங்களுடைய பெரிய நம்பிக்கை. அதாவது 2031 வரை 500 கடைகள் திறக்கணுங்கிறது எங்களுடைய பிளானு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இன்னொரு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கடைகளுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 36 கடைகள் மொத்தம் நிறைவடையும். ஸோ எங்களுடைய நோக்கமே அடுத்த வருடங்களுக்கு பெரிய அளவில் வந்து மிக வேகமாக நாங்கள் வந்து செல்வோம். இல்ல மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் போடுவேன்னு சொன்னேன், கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அதையும் தலையில கட்டாதீங்க. இல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தங்கத்துல மெட்டி வச்சிருந்தாங்க, லைக் ரோஸ் கோல்ட்ல. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அது வந்து காட் மை அது இமீடியட்டா அட்டென்ஷன் சீக் பண்ணுச்சு. கொலுசு இருந்தது, they had very nice கொலுசு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ற டிசைன்ஸ்ல குட்டி குட்டியா மிக்கி மவுஸ், அந்த மாதிரி ஃபுட்பால், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த ஸ்பெக்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். நைஸ் ஃப்ரேம்லெஸ்ல கோல்ட்ல இட் வாஸ் வெரி குட். மேபி அதுவுமே லைக் நிறைய இருக்கு, லைக் புதுசா இருக்கு எனக்கு. ஸோ ஐ திங்க் எது மேல மெட்டி மேல ஆசைப்பட்டிருக்கேன். கல்யாணம் எப்போ? அதானே. ஓகே பாய். ஆக்சுவலி அம்மாக்கு ரீசெண்டா ஒரு டைமண்ட்ல ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தேன். அது வந்து நான் ரொம்ப நாள் ஆசை அம்மா அது போடணும்னு சொல்லி. ஸோ அம்மாக்கு நான் வாங்கி கொடுத்ததா ஸ்பெஷல். என் பிள்ளை சம்பாரிச்சு வாங்கி தர அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து ஐ குட் ஃபீல். இதோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறைய அம்மாக்கு பண்ணும் அப்படின்னு ஒரு
இல்ல சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவேன். ஆனா இப்பொழுதுக்கு அம்மாவுக்கு பண்ணோம் அவ்வளவுதான். தேங்க்யூ.